எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். வாருமே பரிசுத்த ஆவியானவரே, வந்து எங்களை நீர் மாற்றிடுமே. வாருமே பரிசுத்த ஆவியானவரே, வந்து எங்களை நீர் மாற்றிடுமே. ஆவியின் கனிகளால் நிறைத்திடுமே. தேவன்பின் வெள்ளம் என்னில் புரளட்டுமே. 1992 ஆண்டு 7 குடும்பத்தினர் இணைந்து பாவூர்சத்திரம் மேற்கு பகுதியிலே அருட்திரு ஆண்ட்ரூஸ் ஐயர் அவர்கள் காலத்தில் புதிய திருச்சபையை தோற்றுவித்தார்கள். இத்தேவாலயத்தை கட்ட லேட் திரு ஆசீர்வாதம் நடார் அவர்கள் இடம் தந்ததனால் இது ஆசீர்வாத நகர் என்று அழைக்கப்பட்டது. 1998 இத்தேவாலயமானது 17 குடும்பங்களால் நிறைந்து இடமின்மை காரணமாக புதிய தேவாலயம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. 2005 ஆண்டு அருட்பணி ஆற்றிய திரு சிம்சோன் சிகாமணி ஐயர் அவர்களால் திருச்சபையானது தூண்டப்பட்டு திருச்சபையின் அனைத்து குடும்பத்தினரும் கொண்டு வந்த பொற்காணிக்கைகளை கொண்டு சுமார் 65,000 நிதி திரட்டப்பட்டு அதன் மூலமாக கட்டிடப் பணியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் துவங்கியது. கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த இளைஞரான அருட்திரு ஆசீர்வாதம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அனைத்து பணிகளும் புதிய உத்வேகத்தோடு கர்த்தருடைய கிருபையினால் வளர்ந்து பெருகியது. இடையில் ஏற்பட்ட விபத்தினால் தேவாலயத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. ஆனாலும் உயிர் சேதம் இல்லாமல் கர்த்தர் காத்துக்கொண்டார். கமிட்டிகள் மாறினாலும் சிலருடைய வேகங்கள் குறைந்து அவர்கள் தொய்ந்து போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகத்துவமான கிருபையினாலே அநேகருடைய மனதை தட்டி எழுப்பி தம்முடைய நாம மகிமைக்காக இம்மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி முடித்துள்ளார். இன்று பேராயர் அவர்களால் திறந்து வைக்கப்படும் இப்பெரிய ஆலயத்திற்கு அநேகருடைய கண்ணீர் ஜபங்களும் தியாகங்களும் உழைப்பும் உதாரத்துவமான காணிக்கைகளுமே காரணம். இந்த இனிய நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக வருவதை பாருங்கள். வாருங்கள், நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நமத்திலே நம்முடைய அன்பு பேராயரை அவர்கள் விரிவுபடுத்தப்பட்டு புதிதாக கட்டப்பட்டிருக்கிற தூய அந்திரேய ஆலயத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக திருச்சபை மக்களின் இந்த பகுதி மக்களின் ஆசீர்வாதத்திற்காக பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். இது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் என்பது கிறிஸ்தியாராலே நாம் ஆர்வம் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஆழ்வும் செய்து எங்களை அமைச்சது அழகான இந்த ஆலயமும் இது தந்திருக்கிற இந்த மணி மண்டபமும் நீருக்கு மீது அன்பு வைத்திருக்கிறீர், எங்களை நீர் நேசித்திருக்கிறீர் என்பதை நீங்கள் உணர்த்துகிறது. மிகுந்த தொடர்போடும் அதிக பிரயாசத்தோடும் நாங்கள் கட்டியை நிறைவு செய்து அர்ப்பணிக்கிறோம். இதை சுகந்த வாசனையான பலியாக நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இங்கே பிரசன்னத்தை எப்போதும் அருள் செய்தலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தேவாலயத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ்டை செய்ய இங்கே கூறி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்குள் சங்கை பொருந்திய நம்முடைய தகப்பனும் நெல்லை திருமண்டல பேராயருமாகிய மகாகணம் டாக்டர் சேவாதேவின் பேராயரை அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தால் இவைகள் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்ய உங்கள் பேராலே கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் நடக்கவும் பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் எல்லா செயல்களிலும் தேவரின் மிகவும் இரக்கமாய் எங்கள் முன் சென்று எல்லா முயற்சிகளும் உங்கள் ஆர்வத்து முன்னேறி நிறைவேறி வரவும் நாங்கள் ஒரு பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவிலே ஒரு கிருபையால் நித்திய ஜீவனை அடையவும் அருள் புரிவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கோவில் பிரதிஷ்டை தஸ்தாவேஜுகளின் நகல் அடையாள தஸ்தாவேஜ் சங்கை பொருந்திய போதக பிதாவாகிய பேராயர்கள் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ் தேவ் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு மேற்கு சபைமன்றம் பாவூர் சேகரம் பாவூர் மேற்கு ஆசீர்வாத சபையில் இருக்கும் தென்னிந்திய திருச்சபை அங்கத்தினர்களும் இதில் கையொப்பப்பட்டவர்களாகிய நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் சபை சேர்ந்த மற்ற கிறிஸ்துவர்களுக்காகவும் பாவூர் மேற்கு ஆசீர்வாத நகரில் கட்டியிருக்கிற தேவாலயத்தை பரிசு செய்யும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறோம். இவன் சாம்பல் ராஜமணி, பி தோர்ராஜ், பி டேவிட். சாட்சிகள் சி கே ராஜசிங், எம் அப்பாத்துரை. இடம் பாவூர் சித்திரம், தேதி 9/5/2009. கடவுளுக்கு சங்கை பொருந்திய தகப்பனே, இந்த ஆலய கட்டடமானது கடவுள் நாம மகிமைக்காகவும் தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனைக்காகவும் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அத்தாட்சியாக சேகரத்தின் சபையின் சார்பாக இந்த உரிமை பத்திரத்தையும் திறவுகளையும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். தங்கள் இவ்வாலயத்தை திறந்து சர்வலோக கடவுளை ஆராதிப்பிற்கென்று பிரதிஷ்டை செய்ய கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த ஆலயத்தை
கடவுள் நாம மகிமைக்காக கட்டும் எண்ணத்தை அவர் தமது ஜனத்தின் இருதயத்தில் எழுப்பினதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். எமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு அடையாளமாக இந்த திறவுகோலை தென்னிந்திய திருச்சபை சார்பாக ஏற்றுக் கொள்கிறோம். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து ஆத்மாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் இருக்கிறவனே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்து திரும்ப வரும் அளவும் அவருடைய அன்புக்கு அடையாளமாகவும் அவருடைய மீட்பின் செயலுக்கு சாட்சியாகவும் சபையார் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் இந்த தேவாலயத்தையும் இந்த முன் மண்டபத்தையும் பிதாவும் குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம். ஆமென். Hallelujah. 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 சபையின் தேவாலயத்தினுடைய வரலாற்றை என்றும் நினைவுபடுத்துவதிலே தேவனாலே எல்லாம் கூடும். நித்திய திருச்சபையின் திருநெல்வேலியில் உள்ள பாவூர் சத்திரம் செய்கிறோம். பாவூர் சத்திரம் மேற்கு ஆசீர்வாத நகர் தூய அந்திரேயா ஆலயம் ரூபடுத்தப்பட்ட இந்த ஆலயம் 9/5/2009 அன்று நெல்லை திருமண்டல பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ் ஜெயபால் டேவிட் BABD அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிஸ்டர் J.K. ஸ்டாலின் ஜான் சபை ஊழியர், ரெவரண்ட் ஜி ஆசீர்வாதம் ராஜ்குமார் சேகர தலைவர், பாவூர் சத்திரம் சேகரம் சபை மக்கள், பாவூர் சத்திரம் மேற்கு ஆசீர்வாத நகர் சபை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். ஆமென்.
இந்த ஆராதனை நடத்துகின்ற நம்முடைய ஊழியக்காரர்கள் பயன்படுத்தும்படியாக படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பணிமூட்டுகளையும் மின் சாதனங்களையும் அருட்சாதனைகளையும் தேவனுடைய பரிசுத்த கரத்தால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாய் மன்றாடுகிறோம். இந்த ஆலயத்திற்கு தேவையான இந்த எல்லா பொருட்களையும் உம்முடைய சமூகத்திலே காணிக்கையாக படைத்துள்ள குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இவை எங்களுடைய ஆலயத்திலே நாம மகிமைக்காக நல்முறையில் பயன்படுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆலயத்திலே ஞான ஸ்நானம் பெறுகிற அனைவரையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமாக. தரப்படுத்தல் பெறுகின்ற அனைவரையும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே வரப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த ஆலயத்திலே திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த ஆலயத்திலே ஊழியம் செய்யும் ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் உமக்கு முன்பாக ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுப்பீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்த அரசாடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கழகமில்லாத ஞானப்பாவின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவரும் கொள்ளுகிறவருமாய் யாவரை வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் என்றார். எனக்குரிய 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இங்கு பணியேற்ற போது திரு ராஜமணி சார் அவர்கள், அதுபோல துரைராஜ் ஆசிரியர் அவர்கள், இவர்கள் முழுவதுமாக இதில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து பேங்க் செல்லத்துறை சார் அவர்கள், அவருடைய பங்களிப்பு சிறப்பானது, அவர்கள் அதிகமாக இதற்காக செயல்படுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து CK ராஜா சிங் அவர்கள், திரு ரத்தினம் அவர்கள், ஞான ரத்தினம் அவர்கள் சிறப்பாக இது வடிவமைக்கப்படுவதற்கு ஒரு காலகட்டத்திலே மிகவும் உறுதுணையாக இருந்து செயலாற்றினார்கள். அதை தொடர்ந்து தற்போது நிறைவாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இதை நிறைவுபடுத்தப்படும்படியாக அநேகர் இதில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள். நம்முடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சேகரத்தின் LCF ட்ரெஷரர் செக்ரட்டரி திரு டாக்டர் சாமுவேல் ராஜ், அதுபோல திரு LIC சாலமோன் அவர்கள், அதுபோல ஆடிட்டர் அற்புதராஜ் அவர்கள், அதுபோல இதனுடைய காரியங்களை எல்லாம் முன்னணியில் இருந்து செய்து வருகிற சுந்தராஜ் சார், அதுபோல திரு இளவரசு குடும்பம், இன்னும் இப்படியாக அநேகர் இதில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து இத்தனை சிறப்பாக இது வழிநடத்தப்படுவதற்கு பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தால் அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை எல்லாருக்கும் நன்றி சொல்ல எனக்கு உள்ளபடி ஆசை. நாளை தினத்தின் நம்முடைய குடும்ப பண்டிகையிலே அவருடைய பெயர்களை சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு நேரம். நம்முடைய ஐயர் அவர்கள் சொன்னது போல இந்த ஒரு அழகான ஒரு ஆலயம், அது ஒரு கடுகு விதை போல அது பூமியிலே விதைக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்ததினாலே நாம் இந்த பாதையின் வழியாக கடந்து பலன் பெற்று ஊற்றையும் ஆற்றையும் கடந்து இன்றைக்கு நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நாம் இங்கே
கூடியிருக்கிறோம். இந்த ஆலய அமைப்பிலே பங்கேற்ற, உடன் உழைத்த, ஜபித்த யாவரையும் ஆண்டு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுடைய முயற்சியை அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் திட்டமாக அவர் அருள் செய்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். நற்செய்திகளை படிப்பவர்களுக்கும் திருச்சபையிலே அன்றும் இன்றும் இருக்கிற எல்லாருக்கும் சீமோன் பேதுருவை நன்றாக தெரியும். அந்திரேயாவை பேதுருக்கு முன்னதாகவே இயேசுவை பின் சென்ற அந்திரேயாவை அந்த அளவிற்கு எல்லாரும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லாததினாலே அவரை சொல்லும் போதே அவர் பேதுருடைய சகோதரர். இயேசுவாவை பற்றி யோவான் ஸ்நானகன் பலமுறை சீஷருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த சீஷரில் 2 பேர் அப்போது யோவானுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 2 சீஷரில் ஒருவர் அந்திரேயா. இந்த திருச்சபையினுடைய வாலிபருக்கும் வாலிப பெண்களுக்கும் உங்களுக்கு அந்திரேயா முன்னோடி. எப்போது ஆண்டவரை தேட வேண்டும், எப்போது ஆண்டவருக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும், எப்போது நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்திரேயா சொல்லுகிறார், ஆண்டவருக்கு நீ பயன்பட வேண்டிய நேரம் நீ இளம் வயதில் இருக்கும்போது, பாவத்தை அறிக்கை செய்து தேவனை தேட வேண்டிய வயது இளம் வயது. தேவனை தேட வேண்டிய நாள் இன்று, இப்போது. அந்திரேயா கேட்டவுடன் என்ன செய்தாரு? செயல்பட்டார். 2 பாயிண்ட் நான் ரீகலெக்ட் பண்ணிட்டு நான் போக போறேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? இளம் வயதிலே ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தார். சொல்லுங்க. 2வதாக வார்த்தையை கேட்டார், உடனே கீழ்ப்படிந்தார். சொல்ல. 3வதாக அவர் என்ன செய்யறாரு? உடனே போய் தன்னுடைய சகோதரனுக்கு நற்செய்தியை உடனே சொல்லிட்டார். அந்த பேதுருவை எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு? இயேசுவினிடத்திலே கூட்டி கொண்டு வந்தார். இந்த அந்திரேயா ஆலயத்தில் இருக்கிற நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதுதான். ஆண்டவரை பற்றி அறிவித்தல் என்றால் எப்படி என்று ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல். உன்னுடைய வாழ்க்கையில நீ பெற்ற நன்மையை ஆண்டவர் தெரியாதவர்கிட்ட சொல்லு. அதை சொல்லு போதும் சொல்ற. நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் அந்திரேயா குடும்பமாக பிறரோடு பகிர்ந்து கொள்ள, அறிமுகப்படுத்த, உடனே செயல்பட, சிறு வயதிலேயே ஏற்றுக்கொள்ள நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து 3 FMBB மிஷனரிகள் பேராயரால் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டார்கள். அந்திரேயா ஆலயத்தில் பிரதிஷ்டை அன்றைக்கே மிஷனரியை 3 பேரை நீங்கள் பிரதிஷ்டை செய்வது பொருத்தமான காரியம். எங்களை மூடி இவர்களுக்காக நாம் ஜபிப்போம். அன்பு நிறைந்த பரமதகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு ஊழியக்காரரை கர்த்தரை ஆசீர்வதித்து ஊழியத்திற்கு அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவர்களை தாங்குவதற்கு முன் வந்திருக்கிற குடும்பத்தினரையும் சபையினரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே வடந்திய FMBB படித்தர வீரராக இவர்களை பிரதிஷ்டை செய்கிறோம். காணிக்கை பாடல் புத்தகத்திலே 4வது பாடல். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இதோ குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தங்கி எப்பொழுது நமக்குள்ளே நிலைத்திருக்க கடவுளே.
சமாதானத்தோടെ போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து நடைபெற்ற அன்பின் விருந்தில் கர்த்தருடைய ஜனங்களும் அவர்களுடைய நண்பர்களும் உறவினர்களுமாக சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திருப்தியாக புசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். இந்த தேவாலயத்தை கட்டி எழுப்ப சபையின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சிறிதானதோ பெரிதானதோ தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம் வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம் கர்த்தாவும்மை போற்றுமே. ஆல்வின் சாமுவேல் சொல்லு பேர் சொல்லு. ஆல்வின் சாமுவேல், செல்வ பிருத்திவிராஜ், ஆலிபன், சோனிகா, அஜி, அஜி. என்றும் நான் பாடுவேன். பாவூர் சத்திரம் மேரி சபை மூத்த உறுப்பினர் திருமதி செல்வி அவர்கள், பாவூர் சத்திரம் மூத்த உறுப்பினர் திரு மரியதாஸ் அவர்கள் குடும்பம், இது மரியதாஸ் அவர்கள், இது திரு சாலமன் அவர்கள், அன்பு தங்கை சுந்தரி அவர்கள் சண்டே கிளாஸ் டீச்சர், அந்திரே ஆலயத்தின் இசைக்குழுவின் பாடகிகள் கிரேசி மற்றும் திருமதி கிறிஸ்டி அவர்கள், திரு இளவரசு அவர்கள் அந்திரே ஆலயத்தின் நன்கொடையாளர்களில் மிகவும் முக்கியமானவர்கள். மிகவும் அதிகமான தொகைகள் மற்றும் பொருட்கள் வழங்கி அனைவரையும் உற்சாகப்படுத்தியவர் திரு இளவரசு அவர்கள், திருமதி இளவரசு அவர்கள், சுசீலா இளவரசு அவர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் மற்றும் அனைத்து பெண்களையும் சிறுவர்களையும் வழிநடத்திய உறுப்பினர்களில் ஒருவர், ஆலயத்தின் முக்கிய தூண்களில் ஒருவர்.
திரு எம்என்ஆர் சுந்தரராஜ் அவருடைய புதல்வி இன்ஜினியர். உன் பேர் என்னம்மா? பெல்சியா. நம்ம பேசுறது ரெக்கார்ட் ஆகிக்கணும். இருந்தாலும் திருமதி மெல்பா சுந்தரராஜ் அவர்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செயலாளர்களில் ஒருவர். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஆலய கட்டுமான பணிக்கு மிகவும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பணிகளையும் அதிகமாக ஒதுக்கியவர்கள் இவர்கள். திருமதி லான்ஸ் அவர்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் முக்கிய உறுப்பினர். இவர்கள் புதல்வர்கள் வாலிப ஐக்கிய சங்கத்தில் முக்கிய பிரமுகர்களாக இருக்கிறார்கள்.